மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் நடுவர்பேட்டையில் மிக பிரமாண்டமான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அனைத்து கட்சியைச் சேர்ந்த தோழர்களும் பாடுபடுவோம் என்று கூறி, ஈரானுடைய விவகாரத்தில் இந்தியாவுக்கே ஒரு தலைகுனிவு என்கிற ஒரு செய்தியை தலைவர் பேராசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட தலைகுனிவு என்று சொன்னால், மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடக்கின்ற காரணத்தினால் எண்ணெய் தட்டுப்பாடு வருகிறது. ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் ரஷ்யாவிடம் என்ன வாங்கிக் கொள்ளலாம் என்று ஆணவ திமிரோடு நமக்கு எஜமான போல் அமெரிக்கா செயல்படுவதை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதேபோல் அலி கொமேனி அவர்கள் ஈரான் நாட்டுடைய உச்சபட்ட தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சி படையினுடைய தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் படுகொலையை நியாயப்படுத்தும் வண்ணமாக கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கின்றார். ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்குகளை பெற்ற கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கிறது தான் அவருடைய காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு நன்மை வைக்குமே தவிர, அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி வழியில், ராஜீவ்காந்தி வழியில், இந்திரா காந்தி வழியில், நேரு வழியில் அவர் பின்பற்ற வேண்டும். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றாரா கார்த்திக் சிதம்பரம், அல்லது வேறு ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறார் என்று தெளிவுபடுத்திவிட்டு அவர் தன்னுடைய கோரிக்கையை, அவருடைய கருத்தை வெளியில் சொல்லலாம். ஆகையால் வன்மையாக கார்த்திக் சிதம்பரத்தை கண்டிக்கின்றோம். இந்தியாவுடைய அரசும் இந்தியா மக்களும் ஈரான் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றோம். மோடி வேண்டுமானால் இஸ்ரேல் பக்கம் நிற்கலாம். இந்தியாவும் இந்தியா மக்களும் நாம் அனைவருமே ஈரான் பக்கம் தான் நிற்கின்றோம் என்று கூறி, மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக சிறப்பான இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருகாமையில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரையும் பார்க்க வேண்டும், ஒன்றிய நிர்வாகிகளை பார்க்க வேண்டும், மாவட்ட ஊராட்சி மன்ற குழு தலைவரையும் பார்க்க வேண்டும். பார்த்து இந்த மக்களுக்கு அனைத்து கொடுத்திருக்கலாம். ஆனால் அனைத்து பேருக்கும் பட்டா வழங்குவது இந்த ஊராட்சி மன்ற கழகத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கு இன்னும் கோரிக்கை, நீங்கள் விரிவாக ஒரு இடமே இல்லைன்னா இதில் மறைச்சிக்க வேண்டியதான். அந்த பக்கம் இடத்தை போட்டு இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம். டாக்டர் அம்பேத்கருடைய திருமணம் அவர்களிடத்தில் மனு கொடுத்தோம். அதே மனு கொடுத்துட்டு விடவில்லை. போராட்டம் அந்த மண்டபம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் தலைவர் அவர்கள் உங்களுடைய காலம் கண்டிச்சு ஊராட்சி மன்ற தலைவர் என்றைக்குமே இளமையானவர் தான். ஆகிய இந்த சமூக மக்களுக்கு நீங்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய நிதியில் சமூக மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய தகுதி துறைகளை எங்க மக்களுக்கு நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. தாம்பரம் மாநில துணை பொதுச் செயலாளரும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாமன்ற உறுப்பினரும் என்னுடைய நீண்ட நாள் நெருங்கிய நண்பருமான திரு யாக்கப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சலீம்காம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சோமங்கலம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஆரோக்கியம் ஜெயபால் அவர்களே, அன்பழகன் அவர்களே, ஞானமணி சகர
அண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் உங்கள் மத்தியில் இணைக்கும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. இஃப்தார் நோன்பு